எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்குன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனல் பத்தி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லைஃப்ல அடிக்கடிக்கு ரொம்ப உடஞ்சு போயிடுறேங்க. என்னன்னே தெரியல, ரொம்ப டவுன் ஆயிடுறேன். எனக்கே தெரியுது நான் இப்ப ரொம்ப டவுன் ஆயிருக்கேன். நான் என்ன பண்ணி இந்த இடத்துல இருந்து மறுபடியும் மேல வரது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. நான் டவுன் ஆகிறப்பலாம் எனக்கு ரஃபாவது இதை பண்ணனா வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தாட்டுமே வர மாட்டிருக்கு. இதே மாதிரியான பிரச்சனை உங்களோட லைஃப்லயும் இருந்துச்சுன்னா இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு எழுத்தாளர் இருக்காரு. அந்த எழுத்தாளர் பாத்தீங்கன்னா அவரோட பணியை நிறைவு பண்ண போறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 60 வயசு ஆக போகுது. ஸோ கடைசி நாட்களை வேலையில கடத்திட்டு இருக்காரு. ஸோ அவரோட லைஃப் ஜேர்னியை ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்துக்கானது எழுதி வைப்பார். அதே மாதிரி அது 60வது வருஷத்துக்கான டைரியை எழுதிட்டு இருக்காரு. அதுல என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் எனக்கு ரொம்ப மோசமான வருஷம். என்னோட நகமும் சதையுமா இருந்த என்னோட வேலை இனிமேல் என்கிட்ட இருக்க போறதில்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல என் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிறேன். அது மட்டுமா, குழந்தையிலேருந்து என் கூடவே இருந்த என்னோட அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு தவறித்தார். இந்த வருஷம்தான் அவரோட ஞாபகங்கள் இந்த வீட்டையே சுற்றி சுற்றி வர்ற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, இந்த வருஷம் கேலண்டரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கோவமாக வருது. இதோட விட்டுச்சா என்ன இந்த வருஷம்? இல்லையே. என்னோட பையன் வீட்டில் இருந்த கார் எடுத்துகிட்டு ஊட்டி போகிறப்ப சரியான ஆக்சிடெண்ட். உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, ஆனால் ஆல்மோஸ்ட் சாவை போய் தொட்டுட்டு வந்துட்டான். காரு கண்டம், அவ்வளோதான், கார் போயிடுச்சு. மொத்தத்தில் சொல்லணுன்னா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப மோசமான வருஷம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு வருஷம் இனிமேல் என் வாழ்க்கையில் வரவே கூடாது. இந்த மாதிரி அவரோட அந்த லெட்டரில் எழுதியிருக்காரு. பின்னாடி அவங்க ஒய்ஃப் நின்று எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. என்ன இந்த பெருசு என்னென்னத்தையும் எழுதிட்டு இருக்கு, சரி பார்ப்போம் அப்படின்னு எட்டி பார்த்தா ஒரே சோக புராணமாக இருக்குது. அந்த டைரியிலேருந்து அவருக்கே தெரியாமல் அந்த பேஜை கிழிச்சிடுறாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்க சில விஷயங்களை எழுதுறாங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு 60 வயசு ஆக போகுது. நான் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆக போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 40 வருஷம் ராத்திரி பகல்னு பார்க்காம, மழை புயல்னு பார்க்காம எல்லா நாளும் வேலைக்கே ஓடிட்டு இருந்தேன். என் குடும்பத்தோட சரியான நேரத்தை செலவிட்டனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வருஷம். ஏன்னா நான் ரிட்டையர் ஆக போகிறேன். இதுக்கப்புறம் நான் வீடே கதின்னு இருப்பேன், என் குடும்பமே கதின்னு இருப்பேன், என் குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது மட்டுமா, 95 வயசு எங்கள் அப்பாவுக்கு. எப்போவுமே என் கூடவே இருப்பார். இப்போ கடவுள் கூட இருக்க போயிருக்காரு. என்ன குறை அந்த மனுஷனுக்கு? நான் கல்யாணம் பண்ணுறதை பார்த்தாரு, என் குழந்தை கல்யாணம் பண்ணுறதையும் பார்த்துட்டாரு, அவங்களுக்கு குழந்தை பிறந்ததையும் பார்த்துட்டாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக தானே இருந்தார். வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணுங்க. அந்த மனுஷன் செத்த மாதிரி தான் நானும் சாவணும், நிறைவான ஒரு சாவு எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. எல்லாத்த விட எங்கள் வீட்டில் இருந்த ஒரு கார் எடுத்துகிட்டு என் பையன் தவறுதலாக ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டான். நல்ல வேலை, உயிர் போகிற நிலைமைக்கு போயிட்டு கடவுள் அவனுக்கு உயிரை திருப்பி கொடுத்துட்டாரு. காரு அது போனால் பரவாயில்ல, இன்னொரு கார் என்னால் வாங்கிக்க முடியும். ஆனால் பையனோட உயிர், கடவுள் எவ்வளோ கருமையானவர்னா எனக்கு என் பையனோட உயிரை திருப்பி கொடுத்தாரு. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத வருஷம். இது மாதிரியான பல நிறைவான வருஷத்தை என் வாழ்க்கையில் நான் சுமக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரீப்ளேஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சாங்க. இவர் சில வருஷம் கழிச்சு அதை எடுத்து படிக்கிறப்ப இவருக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படியா நம்ம எழுதி வச்சோம், இல்லையே வேற மாதிரி எழுதி வச்சிருந்த மாதிரிலாம் ஞாபகம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. பட் அதை படிக்கிறப்ப அவருக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே இப்படிதாங்க. இப்போது 2014 என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 2020 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் நம்ம நினைக்கிறப்பையும் நமக்கு மைண்டுக்கு டக்குன்னு த்ரோ ஆகுறது என்னமோ அந்த வருஷம் நடந்த ரொம்ப மோசமான நினைவுகள் தான். ஏன் அந்த வருஷம் நல்ல விஷயமே நடக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்ல விஷயத்தெல்லாம் உங்கள் மைண்டு ஞாபகம் வச்சுக்கலையே. எல்லா குதர்க்கமான விஷயங்களையும் தான் ஞாபகம் வச்சிருக்கு. சரி, அப்போ நான் என்ன பண்ணணும், என்ன நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணால் நான் வெளியே வருவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது ஆக்சிடென்டெல்லாம் நான் ஒருத்தங்க கிட்டேருந்து காப்பி அடிச்சிட்டேன்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோ நான் பார்க்குறப்ப யதார்த்தமா ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணேன். அவங்களோட கபோர்டில் வந்து ஒரு கண்ணாடியில் செஞ்ச ஒரு பாட்டில் மாதிரி இருந்துச்சு. அந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பேப்பர் நிறைய இருந்துச்சு கலர் கலராக. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியஸில் நான் அவங்ககிட்டே கேட்டேன், அந்த பாட்டிலில் என்ன வச்சுருக்கீங்க கலர் கலராக இருக்குது அப்படின்னா, இது வந்து என்னோட கிராட்டிடியூட் ஷீட் அப்படின்னு சொன்னாங்க. கிராட்டிடியூட் ஷீட்னா அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு வருஷமும் அவங்கள ரொம்ப பாதித்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் டேட்டு போட்டு எழுதி அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள அவங்க வந்து போட்டு வச்சுப்பாங்களாம். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, எப்பயாவது நான் ரொம்ப லோவா, ரொம்ப லோன்லியா, எப்பயாவது ரொம்ப உடஞ்சு போனதுக்கு அப்புறம், என்னடா இந்த மாதிரி வாழ்க்கை போயின்னு இருக்குது, ரொம்ப மானங்கெட்ட வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வாழ்க்கை மேல கோவம் வர்றப்பெல்லாம் அந்த பாட்டிலுக்குள்ள இருந்து ரேண்டமா எதனா ஒரு 4-5 சீட்டை எடுத்து பார்ப்பாங்களாம். அந்த வருஷம் நடந்த நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குமா. இன்னமும் நான் நார்மல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். போன வருஷம் நடந்தது, அதுக்கு முந்தின வருஷம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களோட பழைய பாட்டில் எல்லாம் எடுத்து அதுக்குள்ள கையை விட்டு அதுக்குள்ள இருந்து இருக்கிற சீட்டெல்லாம் எடுத்து படிக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் ஃபீல் ஆகுமா. இது எப்படி ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகும்? இதுக்கு முன்னாடி நடந்த சந்தோஷத்தை நினைக்கிறப்ப இப்ப இருக்கிற டவுன் அந்த மாதிரி உடஞ்ச ஃபீல் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றதுக்காக நானும் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஆர்பி டப்பா இருக்கு, அதாவது நெய் வாங்கின டப்பா. சரிங்களா, கண்ணாடி டப்பா இல்லைங்க, என்ன பண்றது. அந்த ஜிஆர்பி டப்பாக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னோட புக் ஷெல்ஃபுக்கு பக்கத்துலேயே அதை வச்சிருப்பேன். பெருசா யாருமே அதை நோட்டீஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த டப்பாக்குள்ள சீட்டெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட் கேட்டதான் எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். ஸோ நானுமே அந்த மாதிரி போட ஆரம்பிச்சேன். நானுமே அடிக்கடிக்கு தனியா இருக்கிறதுனால எனக்குமே இந்த ஃபீல் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிட்ட மாதிரி, ரொம்ப உடஞ்சு போயிட்ட மாதிரி, ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஃபீல்லாம் வர்றப்ப அதுக்குள்ள கையை விட்டு ரேண்டமா ஒரு சீட் எடுக்கிறப்ப படிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ, இதை நான் அச்சீவ் பண்ணிட்டேனா, ஓ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேனா, ஓ இந்த மாதிரி என் லைஃப்ல நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நடந்து முடிஞ்ச நிறைய நல்ல விஷயங்களை ரீகால் பண்றப்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ஒரே ஒரு பாட்டில், ஒரே ஒரு வருஷத்தோட பாட்டில்லையே இவ்வளோ மெமரிஸ் இருக்குன்னா, வீடு ஃபுல்லா பாட்டிலா அடிக்கி கையை விட்டு நோண்டி எடுத்தனா எவ்வளவு கிடைக்கும் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கும் அடிக்கடிக்கு இந்த மாதிரி டவுன் ஆகிற மாதிரி, ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி, நான் ஏன்னே தெரியாம உடஞ்சு போயிடுறேன், அந்த டைம்ல ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சுங்கன்னா உங்க ஆறுதலுக்கு நீங்களும் உங்களோட மெமரிஸும் இருக்கும். ஸோ எழுதுங்க. என்ன மாதிரி கேவலமா ஹார்லிக்ஸ் டப்பா, பூஸ்ட் டப்பா இந்த மாதிரி கிடைச்சா கூட அதுக்குள்ள போட்டு எழுதுங்க. மோஸ்ட்லி யார் கண்ணிலையும் படாம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட கோளாறுத்தனம் படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மற்றவங்களுக்கும் உங்களோட பர்சனல் தெரியக்கூடாதுன்னு வச்சுங்கன்னா அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. பட் இது ஒர்க் ஆகுதுங்க. நான் என்னோட பர்சனல் லைஃப்லேயே சொல்கிறேன். எனக்கு இது நான் எப்பப்பெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கணும் அப்பப்பெல்லாம் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோட மெமரிஸை எடுத்து, அதுவும் சந்தோஷமான மெமரிஸ் எடுத்து படிக்கிறப்ப நான் ஒருத்தங்களை வெறுத்து இருக்கலாம், பட் ரேண்டமாக எடுக்கிறப்ப அவங்க சம்மந்தப்பட்ட சீட்டே வருது. இன்னைக்கு இவங்க இதை பண்ணாங்க அப்படின்னு படிக்கிறப்ப நான் அன்னைக்கு வந்து அவங்கள பற்றி கோபமாக நினச்சிட்டு இருந்தேனே, சே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. நீங்களுமே இந்த மாதிரி மெமரிஸை எழுதி வைங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புறேன். ஒரு நாள் ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி. இந்த பாட்காஸ்ட் கிட்டத்தட்ட 8 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த 8 நிமிஷமும் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இந்த வீடியோ மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் அடுத்து என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடல, என்னெல்லாம் கமெண்ட் வந்திருக்குன்னு நான் செக் பண்ணல, நான் உன் வீடியோல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கீங்க. இதை டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ பேஸ் எடுத்துட்டு போய் உங்களோட லைஃப்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. நிறைய நல்ல நல்ல விஷயங்களை நீங்க வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் உங்களுக்கே தெரியாம உங்களோட வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிச்சிருக்கும். ஐ ஹோப் இந்த பதிவு கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையை மாற்றும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே இங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவு பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு சின்ன அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுட்டு கமெண்ட்டையும் ஒன்று போட்டு விட்டீங்கன்னா அதை படிக்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.